அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2026 இந்த வருஷம் நடந்த மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்தளவு நம்ம இந்த மாதிரி பழைய கொஸ்டின்ஸ் பார்த்தாவே போதும். எந்த ஒரு புக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, தெரியும் சிலபஸில் இருக்க ஒரு சில டாபிக்ஸ் பார்த்துருப்போம், ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்பீங்க. திரும்ப திரும்ப ஸ்கூல் புக்கை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பழைய கொஸ்டினை டெய்லி ஒரு 15 சம் அல்லது 10 சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த சம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். நம்ம ஒரு 10 சம் பார்க்கலாம், ஓகேவா? அதிகமாக பார்த்தாலும் என்னோட மேக்ஸே பார்க்குற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 10 சம், ஈஸியான சம், கஷ்டமான சம், எல்லாமே. ஏன்னா எல்லாம் கலந்து தானே, 25 சம்மில் எல்லாம் கலந்து தானே இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 சம் பார்க்கலாம். 176 மேக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. 75 வரைய ஜிஎஸ், அதுக்கு முன்னாடி தமிழ். இது நமக்கு தெரியும். 2026 கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஏபி ஐயோர் ஒரு வேலையை 24 நாளில். இதெல்லாம் எப்போவுமே கேட்குறாங்க, எப்போவுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். பிசி 16 நாள்லாம், ஏபியும் ஏசியும் 12 நாள். அப்போ ஏ மட்டும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போடணும். இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபார்முலா இல்லை, எதுவுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரிஞ்சாவே போதும், இந்த சம் சால்வ் பண்ணலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி. அப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி போடுறேன், இல்லைனா 2 ஸ்டெப்லேயே போட்டு போயிடுவேன் நான். இதை நீங்களுமே போட 2 ஸ்டெப்லேயே போட்டுருவீங்க. ஏ ப்ளஸ் பி 1 ஒரு வேலை தானே, அதனால் 1/24. அடுத்தது b/c ஒரு வேலை அப்படின்றதுனால 1/16. அடுத்து சி, ஏ ப்ளஸ் சி 1/12. அப்போ அங்கே பாருங்கள், 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிறோம், எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதை மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே என்ன இருக்குது, 1/24, 1/16, 1/12. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னது அப்படின்னா 48. எல்சிஎம் எடுக்க தெரியும் எல்லாருக்குமே. எல்சிஎம் எப்படி எடுக்கணும்லாம் கேட்காதீங்க, ஓகேவா? இப்போ இருக்க காம்படிஷனில் எல்சிஎம் எடுக்கலாம் தெரியாமலாம் இருக்கக்கூடாது, ஓகே? அப்போது எல்சிஎம் 48. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போது எல்சிஎம் 48 அப்படின்னாவே எந்த நம்பரோட பெருக்குனா 48 வருதுன்னா 24ஓட 2 பெருக்குனா 48. அப்போ அதே நம்பரால் மேலேயும் பெருக்கும். அப்போ 2 ப்ளஸ் இங்கே 3ஆல் பெருக்கணும்னா 48. அப்போ × 3. அடுத்தது இங்கே என்னது, 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மேலே இருக்க எல்லாத்தையும் கூட்டுங்க. 5, 4, 9. அப்போ 9/48. கேன்சல் பண்ணுவோமா? 9/48 கேன்சல் பண்ணால் 3ஆல் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 16. அப்போ என்ன இருக்குன்னா 3/16 அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். அப்போ 2 × ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் என்ன இருக்குது, 3/16 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பெருக்கலாக இருக்க 2 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது எங்கே வரும்னா வகுத்தலாம் வரும். இங்கே மேலே இருக்கல பெருக்கலாக இருக்குது, அப்போ ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலாம் வரும். அப்போ × 2, இந்த 2 இங்கே கீழே வந்துருச்சு. அப்போ 3/32. அவ்வளோதான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா, 3 பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3/32. 3/32. ஏ மட்டும் கேட்குறாங்க. ஏ மட்டும் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும், பி ப்ளஸ் சியை மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும், இந்த ஏ கிடச்சிரும். புரியுதுல? மொத்தமாக இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து பி ப்ளஸ் சியை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ கிடச்சிரும். ஏன்னா இது 2 மைனஸ் ஆயிரும்ல, கேன்சல் ஆகிடும், ஏ மட்டும் இருக்கும். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3/32ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் அடுத்து என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி. கொஸ்டின்லேயே இருக்குது, பி ப்ளஸ் சிலாம் போய் யோசிக்கக்கூடாது. இந்த இருக்குது பாருங்கள், பி மற்றும் சி ஒரு வேலை 16. அப்போ 1/16. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 32. அப்போது 32னா இங்கே 32 இருக்குது, 1 தானே. அப்போ 3. இங்கே 32 வரணும் அப்படின்னா 2. அப்போ அதே 2 மைனஸ், இங்கே மைனஸ் தானே இருக்குது, மைனஸ் பண்ணால் தான் ஏ கிடைக்கும், 2. அப்போ 1/32. அவ்வளோதாங்க ஆன்சர். எங்கே இருக்குது ஆப்ஷனில், 4th ஆப்ஷனில் இருக்குது 32. புரியுதா? ரொம்ப ஈஸியான சம்.
இது எப்போவுமே கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க, உறுதியாக கேட்பாங்க. அடுத்த சம் பார்க்கலாமா? இது அதை விட ரொம்ப ஈஸியான சம். இதுக்கு எந்த ஃபார்முலாவும் இல்லை. இப்போ பாருங்கள், 81 ஸ்டூடெண்ட்டாக மாணவர்கள் இன்ட்டு 360 மீட்டர் நீளமுள்ள சுவர். அந்த ஒர்க்கு எப்போவுமே கீழே வரும், இதான வேலை. சுவரில் இந்த வேலை வந்து எப்போயுமே கீழே போய்விட்றோன்னா 48 நாள். டேலாம் மேலே வந்துடும், டேஸ் மேலே வந்துடும், ஸ்டூடெண்ட்டும் மேலே. ஈக்குவல் ஃபார்முலா இருக்கும், ஃபார்முலாலாம் வேண்டாம், அந்த எப்போவுமே ஒர்க்கு கீழே வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 120 மீட்டர் நீளமுள்ள சுவரில் மேலே என்ன இருக்கும்? 9 டேஸ். டேஸ் மேலே தான் வரும். அப்போ எத்தனை மாணவர்கள் அதை கண்டுபிடிக்க போகிறோம். கேன்சல் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, மாணவர்கள் 81 மேலே வரணும். இதில் பாருங்கள், 81 மாணவர்கள் 360 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை, ஓகேவா, நீளமுள்ள ஒரு சுவரில். அந்த ஒர்க் வந்து என்ன வரணும் அப்படின்னா கீழே தான் வரணும். ஃபார்முலாவும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதை மேலே போடணும் கீழே போடணும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். M1 இன்ட்டு D1 இன்ட்டு H1 டிவைடட் பை ஒர்க்கு. எப்போவுமே ஒர்க்கு மட்டும் கீழே வரணும், அவ்வளோதாங்க. இது M2. மற்ற என்ன கொடுத்தாலும் மேலே போட்டுருங்க, ஒர்க்கை மேலே போட்டுறாதீங்க, போட்டால் தப்பு. ஒர்க்கு மட்டும் கீழே வரும். அப்போ இங்கே ஒர்க்கு என்னது? 360, 81 ஸ்டூடெண்ட், 48 டேஸ். இங்கே பாருங்கள், டேஸ்லாம் மேலே தான் இருக்குது. அப்போ ஈக்குவல், இங்கே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 120, அடுத்தது டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் எவ்வளவு. கேன்சல் பண்ணுவோமா? 9. அடுத்து 0 0 கேன்சல், 12ஆல் கேன்சல் பண்ணால் 3 3 3. அப்போ 3 × 48 144, 144 ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம், டைமில் எடுத்துக்கக்கூடாது. இந்த சம் பாருங்களே, குழப்புற மாதிரி இருக்கும், ஆனால் இது ரொம்ப 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 ஈஸி. ஏபிசி ஆகியோர் 1920 மதிப்பிலான வேலையை செய்கிறாங்களா? 3 பேர் சேர்ந்து தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களே, 4 நாள் ஏவா, 6 நாள் பியா, 7 நாள் சி வேலை செய்தன. 3 பேரும் சேர்ந்தா அந்த ரூபாய் மதிப்பு 1920. அவங்களோட ஒன் டே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 4, பி வந்து 6, சி வந்து 7. அவங்களோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க, ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. 6 5 6, அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சி மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துக்கோங்க, 6 5 6. அப்போ இது ஏக்கான ரேஷியோ, பிக்கான ரேஷியோ, சிக்கான ரேஷியோ. ஏக்கான வேலை அந்த இது பாருங்கள், ஏ ஒரு வேலையை 4 நாட்களிலும் 4, பி வந்து வேலையை 6 நாட்களிலும், சி வேலையை 7 நாட்களிலும் வேலை செய்தன. இந்த மதிப்பு அங்கே இருக்குது, ரூபாய் வந்து தனியாக இருக்குது. அப்போ இதை பெருக்குனிங்கன்னா 24, இங்கே 30, 42. இதை கேன்சல் பண்ணுவோமா? 12 15 21. இதை 3ஆல் கேன்சல் பண்ணுவோமா? 4 5 4 5 7. அப்போ என்ன ரேஷியோ கிடச்சிருக்கு நமக்கு? 4 5 7ன்னு கிடச்சிருக்கு. அதோட 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கான மதிப்பும் தெரியும், ஓகேவா? மதிப்பு என்னது? 1920. அப்போ 3 பேரை இதை கூட்டணும் அப்படின்னா என்ன வருது? 5 12 16 வருது. இப்போ 16 தான் இந்த மதிப்பு, மொத்தம் 16 தான் 1920. என்ன கேட்டிருக்காங்க? சி மட்டும் கேட்டிருக்காங்க. சி வந்து 7, அவ்வளோதான். 16ஆல் கேன்சல் பண்ணுமா? ஒரு 16, இங்கே ஒரு 16 போயிட்டா 3 இருக்கும், 2 16, அப்போ 120. 120 × 7, 120 × 7 840 4th ஒன்றில் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து இது அதை விட ரொம்ப ஈஸியானது, ஆனால் இதுக்கு ஃபார்முலா தெரியணும், ஓகேவா? ஃபார்முலா தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபார்முலா தெரியலைன்னா எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு வந்துடணும். ஓகே, ஒரு கூம்பின் உயரம் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க. உயரம்னா ஹச், அதன் ஆரத்தை போல் 3 மடங்கு, மடங்குனா மல்டிபிள், அவ்வளோதாங்க. அப்போ ஹச் ஈக்குவல் 3r. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதியிருக்கேன். கூம்பின் கன அளவு என்ன, வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா 1/3
பை ஆர் ஸ்கொயர் ஹச். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேட்குற ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. கூம்பின் கன அளவுலாம் அதிகமாக வரும். கூம்பின் கன அளவு நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ 1/3 பை இருக்கட்டும், ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும், ஹச் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கேன்சல். மீது என்ன இருக்குது? பை இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, இன்ட்டு ஆர். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து ஆர் க்யூப். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஒன்றில் இருக்குது, ஆர் க்யூப். அவ்வளோதான். அடுத்தது ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க 6a² தான். மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 6a². அப்போது 726ன்னு கொடுத்துருக்காங்களா? 6ஆல் கேன்சல் பண்ணுவோமா? ஒரு 6 மீத 1 இருக்கும், 2 6 12, அடுத்து ஒரு 6. அப்போ a² வந்து 121. அடுத்தது பக்கப்பரப்பு என்ன? பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து 4a². அப்போது 4 இன்ட்டு a² கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 121 மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 1 8 1. எந்த ஆப்ஷனில் இருக்குது? செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஃபார்முலா தெரியலைன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை போட்டுட்டு வந்துடுங்க. வேறு வழி இல்லை, ஃபார்முலா தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது இது அதை விட ரொம்ப இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாலாம் பெரிய கஷ்டமான ஃபார்முலா இல்லை, ஈஸியான ஒரு ஃபார்முலா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்துருக்காங்க 10%, என் கொடுத்துருக்காங்க 3, தொகை கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, அசல் கொடுக்கல. தொகை வந்து 1331. என்ன கொடுத்துருக்காங்களோ லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஏ ஈக்குவல் பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n. சிம்பிள். பி தெரியாது, அதனால் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது, அசல் தெரியாது. 1 + ஆரோட வேல்யூ என்னது? 10, 100, என்னோட வேல்யூ 3. மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்களே 1331. 0 0 கேன்சலா? ஓகே, குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 10 × 1 10 + 1 11. அதை 3 தடவை போடணும், ஏன்னா பவரில் 3 இருக்குல்ல. அப்போ 11/10 11/10 11/10. இங்கே 1331 இருக்குது. 11 3 தடவை பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 1331 வரும். கீழே 10 3 தடவை பெருக்குனிங்கன்னா 1000ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி 1331 இருக்குது. அப்போ 2 கேன்சல். அப்போ இங்கே வகுத்தலாக இருக்குது, இந்த சைடு வரும்போது பெருக்கலாம் வரும். அப்போ 1000 தான் என்னது? அசல். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்தது ரொம்ப சிம்பிள். என்னது? இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவே அதுதான். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் ஈக்குவல் 2 ஆண்டு அப்படின்னா பி ஆர் ஸ்கொயர் 100². வித்தியாசம் எவ்வளவு? 32. அசல் கொடுத்துருக்காங்க 5000. ஆர் தான் கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க? ஆமாம், ஆர் தான் கேட்டிருக்காங்க. 100 100 × 100. 2 0 2 0 1 0 1 0. வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாதா? 2. அவ்வளோதான். 64ன்னு வரும். ஆர் ஸ்கொயர் 64னா ஆரோட வேல்யூ 8. ஆப்ஷன் சி. அடுத்த சம் பாருங்கள். இதுவும் தனி வட்டி தான். எத்தனை ஆண்டுகளில் n கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் BNR/100. ஓகே, இருக்கட்டும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து அசல், இது வந்து மொத்த தொகை. ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் மொத்த தொகை மைனஸ் அசல். மொத்த தொகை எவ்வளவு? 6720. அசல் எவ்வளவுனா 5600. இதை மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1120ன்னு வருது. அதான் இன்ட்ரெஸ்ட். 1120. அசல் தெரியுமா? 5600 × n தான் கேட்டிருக்காங்க. என்ன வச்சுக்கோங்க.
ஆர் வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 2 0 2 0. அடுத்தது கேன்சல் ஆகுமா? 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள் 3. இங்கே 5 6 0. இந்த கேன்சல் பண்ணுவோமா? 10. அப்போ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 10ன்னு இருக்குது, இங்கே n × 3ன்னு இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அப்போ n தான் தேவை. அப்போ 10 இங்கே பெருக்கலாக இருக்குது, இந்த சைடு வரும்போது வகுத்தல். அப்போ 3 1/3 இதுதான் n. ஆப்ஷன் ஏ. சேம் நான் ஆல்ரெடி போட்ட சம் மாதிரி தான். என்ன இருக்குது அப்படின்னா அசல் இருக்குது, ஓகேவா, மொத்த தொகை இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க? ஆர் கேட்டிருக்காங்க. ஆர் என்ன? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணுங்கள். மொத்த தொகை எவ்வளவு? 20,790. இன்ட்ரெஸ்ட் அசல் வந்து 13,500. இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7,290 இதுதான் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான், ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் BNR/100. இன்ட்ரெஸ்ட் வந்து 7,290. அசல் பார்த்தீங்க அப்படின்னா அசல் வந்து 13,500. என்னோட வேல்யூ 4 × R 100. 2 0. இந்த 2 என்ன பண்ணிடலாம்? இதை மல்டிபிள் பண்ணுவோமா? 2 × 4 + 1 அப்போ 9/2. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 9/2 அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ 2 0 2 0 கேன்சல், ஓகேவா. அதுக்கப்புறம் இதை 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1488 வரும். இங்கே என்ன வரும் அப்படின்னா 27. அதுக்கப்புறம் 9ஆல் கேன்சல் பண்ணலாம். 9ஆல் கேன்சல் பண்ணால் 162. திரும்ப 9ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3. இங்கே என்ன வரும் அப்படின்னா 54. திரும்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6, ஓகேவா. அப்போ இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, ஓகே. 6 ஈக்குவல் மேலே 6 R பை இங்கே கீழே 2 இருக்குது. இது அந்த சைடு கொண்டு போகும்போது 12 ஈக்குவல் R. ஸோ ஆன்சர் 12. மல்டிபிள் பண்ணால் இது எல்லாமே வந்து 9ஆல் மல்டிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிபிள் கேன்சல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 9ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 சம்மே ஒரே மாதிரி தான். 183 184. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் BNR/100. ஃபஸ்ட்டு சம்மில் n கேட்டிருந்தாங்க, இந்த சம்மில் R கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 185. இதெல்லாம் நான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏபியோட ரேஷியோ, பிசியோட ரேஷியோ, மொத்த ஏபியோடது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு A/B அப்படின்ற போது என்ன இருக்குது? 5:9, ஓகேவா. 5:9. அடுத்தது பிசியோட ரேஷியோ 4:7. நமக்கு மொத்தமாக ஏபிசி 3மே கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி இருக்கிற இடத்துல 9, அடுத்தது பிசி 4 7. பக்கத்தில் என்ன போடுவான்? பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை போடுவான். 9. இங்கே 5 போட்டுறக்கூடாது, மேலேருந்து இறக்கிடக்கூடாது, இதுதான் போடணும். அப்போ 20. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 36. ஆமாம், இது 63. ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்த சம் வந்து இதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியணும். எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியலனா எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி சம் கேட்குறாங்கன்னா இந்த பெல் அடிக்குது மணி அப்படின்னாவே கடைசியில் வர்ற ஆன்சரோட +1 அப்படின்றத மறந்துடக்கூடாது. +1ன்றதை மறக்கவே கூடாது. -1லாம் பண்ணிடக்கூடாது. +1 கட்டாயமாக +1. இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 4 6 8 10 12 வினாடிகள். வினாடியா நிமிடமா அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். வினாடிகள் இடைவெளியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 1 மணி அடிக்கும், அதுக்கு தான் +1. அப்போ 2 4 6 8 10 12க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 120ன்னு வரும். 120 செகண்ட். 120 செகண்ட், ஓகேவா. 120 செகண்ட். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இது வந்து செகண்டில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா கொடுத்துருக்கிறது வந்து வினாடியில் தானே கொடுத்துருக்காங்க 120 செகண்ட். அதுக்கப்புறம் பாருங்களேன் 30 நிமிடங்களில் அம்மணிகள் எத்தனை முறை. அந்த நிமிடங்கள் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்டுக்கு மாற்றுவோம். அப்போ செகண்டுக்கு மாற்றுறதுக்கு இன்ட்டு 60. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3 6 18 6 3 18 2 0 அவ்வளோதாங்க. அப்போ 1800 டிவைடட் பை 120 இந்த இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 1800 இது வந்து செகண்டில் இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம்மும் செகண்டில் தான் இருக்குது. அப்போ 120 இந்த மினிட்ஸு இது செகண்டில் போட்டுறக்கூடாது, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 0 0 கேன்சல், 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 4 3 இங்கே 6 3 0, திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 2 4 இங்கே 30, திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 ப்ளஸ் 1 மறந்துடக்கூடாது 16 ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ஷன் வச்சுருக்காங்க. 15 வைக்கலை, ஏன்னா நம்ம வந்து 15 பார்த்தோன்னே 15 செலக்ட் பண்ணுவோம். 15 இல்லை ப்ளஸ் 1 மறந்துடாமல் போடணும். இதில் எல்சிஎம் 120 எதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்? வினாடிகளுக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்ற போது இந்த இடத்துல என்ன வரும்? வினாடி தான் வரும். இங்கே நிமிடத்தில் இருக்குது. அப்போ நிமிடத்தையும் என்ன பண்ணிடணும்? வினாடிக்கு மாற்றுறதுக்கு இன்ட்டு 60னா என்ன வருது? 18,000 வருது. 18,000 இப்போது 120ஆல் கேன்சல் பண்ணுங்கள் 0, இங்கே 15ன்னு வருது. ப்ளஸ் 1 மறந்துடாமல் போட்டு 16 ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு 10 சம் பார்க்கலாம். அதில் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டமான சம் இருக்குது. இந்த ஒரு 10 சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து ஒரு 10 சம்மில் ஒரு 3 சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.